இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இந்த நல்ல நாளிலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறதான இரண்டாவது பாகத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். சங்கீதம் 91:14 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் வாஞ்சை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். யார் யார் ஆண்டவரிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறார்களோ, கர்த்தர் மேல் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, கர்த்தர் மேல் ஒரு பெரிய ஒரு ஆசை அவர் அப்படி இருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய அடைக்கலத்தை, உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹை பிளேசஸில் கொண்டு போய் வைப்பேன் சொல்கிறார். ஆமேன். ஒரு சேஃப்டியான இடத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரும் தொட முடியாத ஒரு உன்னத ஸ்தானத்தில் ஆமேன் உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். இந்த வாஞ்சையை ஆண்டவர் தான் நம்முடைய இருதயங்களிலே உண்டாக்குகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணி, நம்முடைய இருதயம் ஒரு ஆலயமாக இருக்கிறது, இதற்குள்ளாக தேவன் வாசம் பண்ணி நாம் அவர் மேல் ஒரு ஆவலோடு இருக்கும்படியான ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி யாக்கோபிலே நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் என்ன செய்கிறாரா, நம்மளை சத்துரு தொடாத இடத்துல வைப்பேன் என்று சொல்கிறார். ஒரு தாவீதை போல, பேதுருவை போல, ஒரு யோபுவை போல, அல்லது பெரேயா பட்டணத்துக்காரை போல வசனத்தின் மேல் வாஞ்சை, இப்படிப்பட்ட நல்ல வாஞ்சை நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். உலக வாஞ்சையை அநேகர் விரும்புகிறார்கள். இது வேணும் அது வேணும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களில் அவர்கள் வாஞ்சைகளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாஞ்சை எல்லாமே ஆண்டவர் தான், இயேசுதான் என்னுடைய ஆசை, இயேசுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லி கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கும்போது ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நிச்சயமாக வைப்பார். இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனை அவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 29:25 இப்படியாக பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி. உலக மக்கள் பலவிதமான காரியங்களில் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்கள். யானைக்கு பாருங்க, துதிக்கையின் மேலே தான் நம்பிக்கை. அது இல்லைன்னு சொன்னால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷங்களுக்கும் பலவிதமான மனுஷர் மேலே நம்பிக்கையை வைக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, செல்வம், வீடு, வேலை, பொருட்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இது இருந்தால் எனக்கு போதும், இது இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லி அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை இப்படியாக சொல்லுது. எரேமியா 17:7 சொல்லுது, மனுஷனை நம்பிக்கை வைத்து போகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க மேல் கொண்டு நம்ம பார்க்கும்போது அவன் நன்மையை வருவதை காணாமல் அவன் உவர் நிலத்திலே அவன் குடியிருக்கிற இடத்துல வைக்கப்படுவான். ஒரு ஒவ்வொரு இடத்துல, ஒன்றுமே விளையாத இடத்துல, ஒரு காய்ந்து போன இடத்துல, ஒரு பயிர் கூட உண்டாகாத இடத்துல போய் இருந்தால் இந்த மனுஷன் எப்படி வாழ முடியும்? அப்படியானால் ஒரு மனுஷனை நம்புனா அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பான் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறார். அப்போ மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி சங்கீதம் 118 நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். பொருட்கள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிறவர்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கிறவராயிருக்கிறார். தானியேலை பாருங்க, கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறான். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்படி நண்பர்கள் அப்படியாக இருக்கிறாங்க. அக்கினி சூளை இருக்கிறது, அவங்க அக்கினியை பார்க்கல, அந்த சூளை எரிகிறத பார்க்கல, 7 மடங்கு எரிகிற அந்த அனலை பார்க்கல, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கல, அவர்கள் கர்த்தரையே பார்த்தார்கள். எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவர் ஆராதிப்பதிலே நாங்கள் குறைந்து போக மாட்டோம் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையில் இருந்தாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது அவர்களை ஆண்டவர் அந்த அக்கினி சூளையிலிருந்து விடுவித்து அந்த தேசத்துக்கு பெரிய அதிபதிகளாக உயர் ஸ்தானத்தில் உட்கார வைத்ததை நம்ம பார்க்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தெய்வம். எங்களுக்கு ஒரு அருமையான தம்பியை தெரியும் பாருங்க.
அந்த பையன் எப்போவுமே ஆண்டவர் மேலே நல்ல நம்பிக்கையாக இருப்பான். அவன் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த தம்பி எல்லா பாடத்துலையுமே ஃபெயில் ஆயிடுவான். எல்லா பாடமும் எப்போவுமே படிப்பு வராது. அப்படி ஆகி எப்படியோ அவனை தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படியோ 10th வந்துட்டான். 10th வந்த மாத்திரத்தில் இவன் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில். இப்படி இருக்கும்போது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் இவனை என்ன பண்ணுறது, இவனால் ஒரு ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் குறைஞ்சி போகுமே என்று சொல்லி இவனை எக்ஸாமுக்கு அனுப்ப வேண்டாம்ங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பையனோ சொன்னான், என்னை ஆண்டவர் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவார், என்னை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க, நான் 10th படித்தோம்னா நான் ஏதாவது ஒரு டெய்லரிங்கு, ஒரு கார்பெண்டரு அல்லது ஏதோ ஒரு டிரைவிங்காவது நான் படித்து பிழைச்சிக்கிடுவேன், தயவுசெய்து என்னை எக்ஸாமுக்கு எழுத அவங்க அனுமதி பண்ணுங்கன்னு. அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை. அவன் ஒரு ஹாஸ்டல்லேருந்து படித்த பையன். என்ன பண்ணுவான், சாயங்கால நேரத்தில் நான் மேலே மொட்டை மாடியில் போய் ஏசப்பா ஏசப்பான்னு ஜோம் பண்ணுவான். எனக்கு படிப்பு வரலராப்பா, நான் எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை நம்பி தான் இந்த எக்ஸாமுக்கு போகிறேன், என்னை ஸ்கூல்லேருந்து எக்ஸாம் எழுதாதேன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த பையன் அப்படியாய் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தான். என்ன நடந்தது, எல்லா பரீட்சையும் போய் அலோவ் பண்ணி அங்கே எழுத விட்டார்கள். எழுதினான். கடைசியில் எல்லா பாடத்திலுமே அவன் ஆவரேஜ் மார்க் எடுத்து அவன் பாஸ் பண்ணான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில். இன்றைக்கு அந்த பையன் அருமையான ஒரு கார்பென்ட்ரி தொழில் சொந்தமாக வச்சு அவன் நல்ல நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆக அவன் எளியவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். குப்பையில் இருந்ததுனால ஆண்டவர் தூக்கி விடுகிறார். கல்வி வரலையா, படிப்பு வரலையா, ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆமேன் ஆமேன். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தை நிச்சயமாக வைப்பேன் என்பதற்கு அந்த அருமையான ஒரு சாட்சி இந்த தம்பி இந்த நாளிலும் அப்படி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கிறார். ஆகினால we have to put our trust on God. ஆமேன். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. மனுஷனை நம்பி நம்பி நம்ம ஏமாந்தது போதும். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல வைப்பார். நம்ம எங்கே வைக்கணும் சித்தம் இருக்கிறதோ, ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவருடைய கருத்தினால் ஆகுமே. ஆமே. நிச்சயமாகவே ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிறவர்களை அல்லது அவருக்கு மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அவன் கண்மலையில் மேல் வீடுகளை கட்டுகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். குழி முசல்கள் அவன் கண்மலையில் போய் வீடு கட்டுது. அது எப்படியாயும் ஒருவர் தொட முடியாத இடத்துல போய் குடியிருக்குது. அப்படி போல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் நம்ம முழு அஸ்திவாரத்தை வைத்து அவர்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். மணலின் மேல் வீடுகளை கட்டக்கூடாது. ஆமே. பலனில்லாத முயல் கூட கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிறது. நம்முடைய ஆமேன் எதன் மேலே நாம் கட்டுகிறோம் நம்முடைய வீட்டை? நம்ம கட்டுகிறது கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும், சத்தியத்தின் மேல் இருக்கட்டும், உபதேசத்தின் மேல் இருக்கட்டும், கண்மலையில் கட்டுகிறதாக இருக்கட்டும். அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை கொண்டு வைப்பார். பூச்சக்கரத்தில் வருகிற எல்லா சோதனைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே. புறாவை போல நாம் மறைந்து கொள்ளலாம். ஆமே. கண்மலையில் போய் மறைந்து கொள்வோம். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதன் பின்பாக பார்க்கிறோம், எளியவனையோ அவர் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன் மனத்தாழ்மையாக இருந்து அப்படியா இருக்கும்போது ஆமே நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். பணிந்தவர்கள் ஆமே நொறுங்குண்டவர்கள் கர்த்தரிடத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆமே. அப்படியாக கண்மலைக்குள்ளாக மறைந்து கொள்வோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நீதியாய் நடந்து ஆமேன் ஆமேன் செம்மையாய் ஆன காரியங்களை நம்ம செய்யும்போது செம்மையை இடுக்கன் வருகிறதுனால வரும் ஆதாயத்தை நம்ம வெறுத்து பரிதானம் வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், ஆமேன் பிறரிடத்திலிருந்து ஏமாற்றாமல், ஆமே பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்காமல், ரத்தம் சிந்துகிறது அந்த யோசனைகளுக்கு நம்முடைய செவியை அடைத்து கொண்டு பொல்லாப்புக்கு செய்வதற்கு நம்முடைய கண்களை மூடுவோமானால் நிச்சயமாகவே நம்மை உயர்ந்த ஆமைய அடைக்கலத்தில் வைப்பார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்ம பாவத்துக்கு விலகி ஓடிடுவோம், அக்கிரமத்துக்கு விலகி ஓடிடுவோம். ஆமே. நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க,
ஆமேன். கர்த்தரை நம்புகிறவன் ஆமேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். அவரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில், அவரை வாஞ்சியாயிருக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தர் நீதியாய் நடந்து செம்மையானவனை பேசுகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எளியவர்களை சிறியவர்களை ஆண்டவர் ஆமேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அருமையான ஒரு தம்பி இருந்தார், ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. தாயும் தகப்பனும் அவர்கள் சிறு வயது தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், சின்ன வயது பையன். ஒரு நாளில் அவன் மரித்து போனான். இந்த மரித்து போன துக்கத்தில் அவர்கள் அழுது கொண்டு இருந்தார்கள். ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் கடந்து போனது. ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் ஆமீன் இரவு வேளையில் ஒரு பையன் வெளியில் நின்று பாட்டு பாடுகிற சத்தம் கேட்டது. அவர்கள் 2 பேரும் நல்ல பனி பெய்து கொண்டிருக்கிற நேரம், நல்ல இருட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தெருவில் நின்று கொண்டு ஒரு சிறு பையன் பாடல் பாடிக்கொண்டிருந்தான். இவர்கள் கதவை திறந்து பார்த்தாங்க. இந்த சின்ன பையன், ஐயோ நம்ம பையனை போல இருக்கிறானே என்று சொல்லி கணவனும் மனைவியுமாக பேசி அந்த பிள்ளைக்கு அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து அவனுக்கு உணவு கொடுத்து அந்த ராத்திரியில் அவனை தூங்க வைத்தார்கள். அங்கே இருந்து கிடையாப்பான்னு கேட்கும்போது இருந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது அவன் நன்றாக தூங்க வைத்தார்கள். மறுநாள் காலையில் எழும்பின பின்பாக, அப்பா எங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான உன்னை போல உன் வயதில் இருந்த ஒரு மகன் இறந்து விட்டான், அதனால் நீ எந்த ஊர், எங்கேருந்து வர என்னன்னு விசாரித்தாங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தனால இவன் சரியான முறையில் வாழ முடியலை, படிக்க முடியலை, கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னான். அப்படினாலும் நீ எங்களுக்கு மகனாக இருந்து கொள், நாங்கள் உங்களுக்கு பொறுப்படுத்தி நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்ன உடனே சரி அம்மா சரி அப்பா என்று சொல்லி அவன் தன்னை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் படிக்க வைத்தார்கள், ஆளாக்கினார்கள். பின் நாட்களில் பார்க்கும்போது அவர்தான் பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். விக்கிரக வணக்கத்தையே ஒழித்து கட்டும்படியாக ஒரு புரொட்டஸ்ட் பண்ணின அருமையான மார்ட்டின் லூத்தராக வந்தார். ஆமேன். நம்ம சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாகிற பெரிய ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வந்து நிறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலே வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்களாக இருப்போம். எளியவனின் சிறுமையானவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனிடத்திலே நம்ம வந்து விடுவோம். நீதியாய் நடந்து ஆமேன் நாம் உயர்ந்த அடைக்கலத்தை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த கொஞ்ச நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்தபடினால் நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தினால் இங்கே ஆசீர்வதிங்கராச்சா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பீராக. யார் யார் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்களோ, யார் யாருமே நம்புகிறார்களோ, எளிமையும் சிறுமையுமாக யார் யார் இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுங்கப்பா. நீதியாய் நடக்கிறவர்கள், செம்மையானவர்களை பேசுகிறவர்கள், ஆமேன் லஞ்சம் வாங்காமல், புறம் கூறாமல், ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாய் நடக்காமல் தங்களுடைய செவிகளை ஆமேன் பொல்லாப்புக்கு விலக்குகிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், பயப்படுகிறவர்களையும் ஆமேன் உம்மை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறார் பெரிய அடைக்கலத்தை ஆண்டு இருந்த நாளில் கட்டளடிவீராக. உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து பெருகச் செய்வாராக. ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.